தேசம். என்ன இவ்வளவு தாமதமா வர? வீட்டுல தீபம் ஏற்றிட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு பூசாரி ஐயா. சொக்கப்பனை குளத்துக்கு அந்த பக்கம் கொளுத்த போறோம், சீக்கிரமா வந்து சேரு. ராசு வாடா. அத்தை சொக்கப்பானை பார்க்க போனோம் அத்தை. நீ போ சிவகாமி, நான் போய் கோவில கொடுத்துட்டு வரேன். கொடு. வா ராசு. ராசு வா ராசு. அத்தை அங்க பாரு அத்தை. சிவகாமி, ஆசமானிக்கா, உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா? பேசுங்க. என்ன சிவகாமி, உன்னதான் பார்க்க வந்தேன். என்ன பேச மாட்டேங்கிறேன், ஏதாவது பேசு. கட்டிக்க போறவன் தானம்மா, ஏதாவது பேசு. இங்க பாருங்க, நீங்க எது வேணாலும் எங்க அண்ணா கிட்ட பேசிக்கோங்க. அண்ணா வர சொல்லி தானே நாங்க வந்திருக்கேன். எங்க பெரியவர்கிட்ட பேசிக்கோங்க. கட்டைய எப்பயுமே சொல்லுவான், நீ ரொம்ப அழகா இருப்பேன்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே நீ ரொம்ப அழகா தான் இருக்க. உனக்காக அந்த கட்சி பாயிண்ட் வந்திருக்கேன், வாங்கிக்க. சிவகாமி, வாங்கிக்க. காசு காசு தானே போவோம் பேரு. இத உங்க அத்தை கிட்ட கொடுத்துரு. போலாம் வா. இதை மறந்து நாம அத்தையிட்ட கொடுத்துருந்தோம். இந்த செட். ருக்கு. ருக்கு இரு. என்ன தாயி, மாடகுலத்தான் என்ன சொல்லிட்டு போறான்? திருட்டுத்தனமா ராத்திரி நேரத்துல வந்து பொண்ணு பார்த்துட்டு போறானா? திருடுனது எவ்வளவோ மேல. போத்தாய், சொக்கப்பனையில உன் துக்கத்தை எல்லாம் போட்டு கொளுத்திட்டு போ, மற்றதை கருப்பு பார்த்துக்குவான்.
என்னத்தா என்னென்னமோ நடந்து போச்சு. லக்ஷ்மி அக்கா, ஏண்டி இந்த நிலைமை? ஏண்டி நமக்கு இதெல்லாம் நடக்குது? என்ன பேசி என்ன பிரயோஜனம் தாய்? தானே ஓடி போன உன் தங்கச்சி இப்படி தனி மரமா வந்து நிக்கிறாளே. நீ யாராச்சும் விரும்பினா போய் தாலி கட்டிக்கிட்டு வா. போ தாயே போ. கருப்பு உன் தாலியையும் அறுத்து எறியட்டும். அதெல்லாம் ரெண்டு சரியில்லை. ஏதோ நீ மட்டும் சரியா இருக்க நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்ப எனக்கு அதுலயும் சந்தேகம் வந்துடுச்சு. போ தாயி, நீயும் போய் இப்படி ஏதாவது ஏடாகுடமா செஞ்சுட்டு வந்து நில்லு. கருப்போட கோபம் முழுசா நம்ம குடும்பத்து மேலேயே திரும்பட்டும். எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு வெட்டி சாய்ச்சிட்டோம். லக்ஷ்மி லக்ஷ்மி அத்தா, தனிமரமா வந்து நிக்கிறான்னு சொன்னியே, இவ தனிமரமா வந்து நிக்கல. வயத்துல அவனை சமந்துகிட்டு வந்து நிக்கிறா. எங்கம்மா போயிட்டு வர? பந்திப்பாறை வரைக்கும் போயிட்டு வரேன். எங்க அண்ணா வீட்டுக்கு போலியா? அங்க எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? ஏதாவது தெரிஞ்சுதா? போய் துக்கம் கேட்டு கட்டிக்கிட்டு அழணும் போல இருக்கு. ஏன் ஆண்டி, போயிட்டு வர வேண்டியதானே? இல்லம்மா, என்னால அங்க போக முடியாது. ஏன், அங்கிள் வேண்டான்ட்டாரா? என்னம்மா, அவரை இவ்வளவு மட்டமா எடை போட்டுட்டேன். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பழி பகை அப்புறம்தாம்மா. அந்த லட்சுமி பொண்ணை போவும் பொட்டுமா பார்த்துட்டு இப்ப இப்படி இருக்கிற குளத்தை பாக்குறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குதும்மா. என்ன நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? எது ஆண்டி? இப்படி கருப்புசாமி ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிட்டு மத்தவங்க வாழ்க்கையோட விளையாடுறியே, அது ஆண்டி அது வந்து வேண்டாம்மா, விட்டுரு. லட்சுமி தாலியா இருக்க ஒரு வகையில நீ தானம்மா காரணம். இத நீங்க மட்டும் தான் சொல்லாம இருந்தீங்க, இப்ப நீங்களும் சொல்லிட்டீங்களா? தேங்க்ஸ் ஆண்டி. நான் சொல்றதுல என்னம்மா தப்பு? யாரையும் கஷ்டப்படுத்தாம நீ ஆராய்ச்சி செஞ்சிருந்தா நான் ஏன் இப்படி பேச போறேன்? ஆண்டி, யாரையும் கஷ்டப்படுத்தாம தான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னையும் மீறி சில விஷயங்கள் நடக்குது. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அத நாங்க இல்லம்மா சொல்லணும். நாங்கன்னா நான், எங்க அண்ணன் குடும்பம், இந்த ஊரு, நாங்க சொல்லணும். ஊருக்கு தான் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, ஆனா உள்ளுக்குள்ள உங்க அண்ணன் குடும்பத்தோட நெருக்கமா தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. உன் பாராட்டெல்லாம் இருக்கட்டும்மா. இதுக்கு மேலேயும் நீ இந்த ஊர்ல இங்க இருந்தா, நீ சொன்னியே உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கம் அது எந்த காலத்திலும் இல்லாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. சோ நீங்களும் உங்க அண்ணன் மாதிரியே என்னை வீட்டை விட்டு வெளில போக சொல்றீங்க, அப்படித்தானே? உனக்கு தான் தெரியுமேம்மா, சில விஷயங்களை நேரா சொல்ல எனக்கு தெரியாதுன்னு. என்ன தெரியாது? என்னம்மா ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? கேக்குறேன்ல. அது ஒன்றும் இல்லை அங்கிள், டவுனுக்கு அடுத்த பஸ் எப்போன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆண்டி தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. என்ன சிவகாமி, அந்த பொண்ணை வீட்டு விட்டு போச்சோனியா? இல்லைங்க, அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்.
நீ எப்பவும் படபடன்னு பேசுற பொண்ணு, இப்படி தடுமாறும் போதே தெரியுதே நீ பொய் சொல்றேன்னு. சிவகாமி, உங்க அண்ணன் வீட்டு தூக்கத்துக்கு நீ வேணா ஒரு எட்டு போய் அழுதித்துட்டு வந்துரு. ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்களோட பெரிய உறவு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வீட்டு விட்டு துரத்துற வேலையெல்லாம் வச்சுக்காது. இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தது நான். எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு மாரினா, நீ படிச்ச பொண்ணு, உனக்கு நான் எதுவும் பெருசா சொல்ல தேவையில்லை. நாம் ஒரு காரியத்தில் இறங்கிட்டோம்னா கடைசி வரல அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது. அப்படித்தான் இந்த பிரம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கான். உங்ககிட்ட இருந்தும் நான் அதை எதிர்பார்க்குறேன். போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. டாக்டர் அக்கா, டாக்டர் அக்கா, டாக்டர் அக்கா. வா செல்லி. என்ன ஆள் அடையாளமே தெரியல? புது சட்டை, பாவாடை. போங்கக்கா. சரி, என்ன விஷயம் சொல்லு. அந்த பட்டணத்து டாக்டர்ல யாரு? டாக்டர் நந்தாவா? அவங்க ராவுத்ராயா வீட்டுக்கு வந்திருக்காக. இத கேட்டாக, அதான் சொல்லி போட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா? நான் பாத்துக்கிறேன். நான் வாரேன். அக்கா, உங்க ஸ்நேகிதி இருக்காங்களே, அதான் அவங்க தங்க. யாரு? பெரியவங்க. ரத்னாவை சொல்றியா? அவங்களேதான். அவங்களும் வந்திருக்காங்க, அதையும் சொல்லி போட்டு போலாமேன்னு வந்தேன். நான் வாரேன். என்னக்கா சின்னவங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சு? என்ன பண்றது செல்லி? பழி ஆத்திரம் வந்தா சாவம் இப்படிதான் திடீர்னு வரும். நீங்க என்னதான் சொல்லுங்க, எங்க கருப்பு சாமி கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. அதோட சக்தியே சக்தி தான். சரி சரி, இங்க இருக்கிற நிலைமை புரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது உளறி வைக்காத. நீ கிளம்பு. நான் வாரேன். ஆமா, நான் வரது இருக்கட்டும், நீங்க ஏன் திரும்பி வந்தீங்க? தெரியலையம்மா. இந்த குகை, அந்த கல்வெட்டு, என் சிலை, இதெல்லாம் என்ன திரும்பி இங்க இழுத்துட்டு வந்திருக்கு. சார் வேண்டாம் சார், இதெல்லாம் இதோட விட்டுருங்க. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, வைஃப் இருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, மறந்துடாதீங்க ப்ளீஸ். திரும்பி போயிடுங்க. எப்படிமா இதெல்லாம் விட்டு எப்படிமா போக முடியும்? இந்த நோட் புக்ல நான் யாரு, என் முப்பிறவி என்னங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இந்த கல்வெட்டுல அதுக்கு மேல இன்னும் என்னெல்லாமோ சொல்லியிருக்கேம்மா. இதை விடு. நீ பாரு, என் சிலை பேரோட இதெல்லாம் நம்ப வேணாம் இருக்கு. ஆனா முடியல, எனக்கு அங்க தூக்கம் வரலமா. இதெல்லாம் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறப்போ என்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. என் ஒய்ஃப்ட்ட சாதாரணமா பேசக்கூட முடியல. அப்புறம் எப்படிமா நீ சொன்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? டாக்டர் நந்தா, நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. குழம்பலம்மா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயிட்டு இருக்கேன். நாமெல்லாம் பொம்மைங்கம்மா. மேல இருந்து ஒரு தாட்டி வச்சிட்டு இருக்கான், ஆடிட்டு இருக்கோம். ஏற்கனவே அவன் எழுதின நாடகத்துல நாமெல்லாம் நடிச்சிட்டு இருக்கோமா. Stop it, டாக்டர். Stop it. உண்மையா ஆட்டி வைக்கிறாங்களா? இதே மாதிரிதான் எங்க அப்பாவும் பேசினாரு. கோயிலே கதின்னு கடந்தாரு. நெத்தியில விபூதி, சந்தனம், குங்குமம், சிந்தூரம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பூசிக்கிட்டாரு. எல்லாம் அவன் செயல். நாம வெறும் பொம்மைங்கன்னு கடவுள் மேல பழிய போட்டு கடைசியில பொம்மையாவே மாறிட்டார். அதனால எங்க அம்மா வேண்டாம் டாக்டர், இந்த மாதிரி முட்டாள்தனமான நம்பிக்கைகளால என் குடும்பம் பட்ட கஷ்டம் போதும். பொம்மையா பொம்மை? என்ன உங்க கடவுள் என்ன சாடிஸ்டா? உங்களை என்ன இந்த உலகத்துல இருக்கவங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி பார்த்து ரசிக்க அப்படி ஒரு சாடிஸ்டான கடவுள் எனக்கு வேண்டாம். அப்படி ஒரு கடவுள் இருக்க முடியும்னு நான் நம்பல. அப்படியே இருந்தாலும் அவன் ஆட்டி வைக்கிறதுக்கெல்லாம் நான் ஆடவும் மாட்டேன்.
என்ன நந்தா, காரசாரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. நீங்களே சொல்லுங்க சார், கடவுள் என்ன நம்மள பொம்மையாவா படைச்சிருக்கான்? நந்தா என்ன சொல்றாரு? அவர் ரொம்ப குழம்பி போயிருக்காரு. ஏன் டாக்டர் நந்தா, படிச்ச நீங்களே இந்த மாதிரி விஷயங்களை நம்பினா இந்த ஊர்ல இருக்கிற படிக்காத பாமர ஜனங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? படிப்புக்கும் நம்பிக்கைக்கும் சம்மந்தம் இல்லை ரீனா. படிப்புக்கும் மூட நம்பிக்கைக்கும் சம்மந்தம் இல்லதான் போல இருக்கு. கருப்பு சாமிங்கிற பேர்ல பரிபாலனை செய்யறேன்னு ஒருத்தர் சர்வாதிகாரம் நடத்திட்டு இருக்கான். இந்த அப்பாவி ஜனங்களும் அவனை கடவுள்னு நம்புறாங்க. நீங்களும் அதெல்லாம் உண்மைன்ற மாதிரி பேசுறீங்களே. கோவப்படாதம்மா. நம்பிக்கை நல்லது செய்யும் போது அதை நம்புறதுல தப்பு இல்லையே. தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே கண்ணை திருடிட்டு போற உலகம் அது. நம்ம கண்ணெதிரிலேயே தப்பு நடந்தாலும் நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போறதா இன்னைக்கு ஜனங்களோட ஆட்டிடியூட். கருப்புசாமிங்கிறது ஒரு மனுஷனாவே இருந்தாலும் இன்னைக்கு இந்த உலகத்துல தர்மத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் ஊரையே கட்டி வச்சு நல்லது செய்யறான்னா அது அந்த ஆண்டவனோட செயல் தானம்மா. அதுக்கும் அந்த மனுஷனுக்கு ஆண்டவனோட அருள் இல்லாம செய்ய முடியாது. அருளும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். கொஞ்சம் அறிவு இருந்தா போதும். கூடவே ஒரு மோட்டிவும் வேணும். இதுல என்னமா மோட்டிவ் இருக்கு? பொன்பான நகைங்க. அந்த நகைங்களை ஊரே தேடிட்டு இருக்கு. அதனால அவங்களை மிரட்டி தேட விடாம செஞ்சா காம்படிஷன் குறையும்ல. கேட்கறதுக்கு நல்லாதாமா இருக்கு, ஆனா லாஜிக் இல்லையே. என்ன லாஜிக் இல்ல? நீ சொல்ற மாதிரியே பொன்பான நகங்களுக்காக ஒருத்தன் நாடகம் ஆடினாலும் எதுக்காக அவன் ஒரு கருப்புசாமி வேஷம் போட்டுக்கிட்டு தப்பு எங்கெல்லாம் நடக்குதுன்னு இந்த ஊரையே சுத்தி சுத்தி வந்து நீதியை நிலநாட்டணும் அவசியம் இல்லையே. என்ன சொல்றீங்க? அன்னன்னைக்கு அவன் தேடுற இடத்துக்கு மட்டும் யாரும் வரவிடாம செஞ்சா போதாதா? சும்மா ஒரு வெள்ளை போர்வை எடுத்து போத்திக்கிட்டு ஆவுன்னு கத்தினாலே போதுமேமா, இந்த ஊர் ஜனங்க பயந்துருவாங்க. நீங்க என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. யோசிமா, புரியும். எது எப்படி இருந்தாலும் சார், முதல்ல நீங்க ஊருக்கு கிளம்புங்க. இதுல எல்லாம் உங்களை இறங்க விட மாட்டேன்னு ஆண்டிக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பதிலா இந்த ஆராய்ச்சியில நான் செஞ்சு என்னன்னு சொல்றேன். எனக்கு ஒரு 10 நாள் அவகாசம் தாங்க. நானே திரும்பி வந்து ஹாஸ்பிட்டல் உங்களை பாக்குறேன். இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்காம வேண்டாம் சார், இத பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கவே வேண்டாம். ஹாஸ்டல்ல நான் தங்கறதுக்கு கார்டியனா கையெழுத்து போட்டதுக்கும் காலேஜ்ல எனக்கு காட்ஃபாதரா இருந்ததுக்கும் அர்த்தம் இருக்குன்னா என்ன உங்க பொண்ணா நினைச்சு நான் சொல்றதை கேளுங்க. என் ஃபாதரை தான் நான் இழந்துட்டேன். காட்ஃபாதரை இழக்க நான் தயாரா இல்ல. முதல்ல இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஊருக்கு கிளம்புங்க. சரிம்மா, சரி சரி, நானே மூட்டை கட்டுறேன். ராவுத்தர் என் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமா, இல்ல அதையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு ஆண்டி கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்துட்டியா? சரி, ஆனா இன்னைக்கே நீங்க ஊருக்கு கிளம்பிடணும் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை இந்த ஊர் பக்கம் உங்களை நான் பார்க்க கூடாது. வரேன்.